இந்த வீடியோவில் நம்ம அடுத்து பார்க்க போகிற பட்டன் டைப் என்னென்னா எலிவேட்டட் பட்டன். ஓகே, இப்போ இந்த இடத்துல ஹலோ ஃப்ளட்டர்னு ஒரு டெக்ஸ்ட் வச்சுருக்கோம்ல, இந்த டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு பட்டனை நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ இந்த டெக்ஸ்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ண கண்டென்ட்டை நான் அப்படியே டெலீட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, பாடியோட அந்த சென்டரில் நான் அப்படியே டெலீட் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணோம்னா நமக்கு அந்த டெக்ஸ்ட்டு போயிடும். ஓகேவா, இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம், ஒரு எலிவேட்டட் பட்டன் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே என்ன பண்ணலாம், ஒரு சைல்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த சைல்டில் எலிவேட்டட் பட்டன் அப்படின்னு சொல்லி நம்ம க்ரியேட் பண்ணுறோம். இதுலேயும் நமக்கு இந்த ஆன் ப்ரெஸ்டு இந்த சைல்டுன்றது நமக்கு க்ரியேட் ஆகும். இதை அலைன் பண்ணிக்கலாம். ஆஸ் யூஷுவல் இந்த ஆன் ப்ரெஸ்டை இந்த 2 ப்ராக்கெட்டை போட்டு நம்ம இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா, இந்த சைல்டுக்குள்ளே என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட்டு க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த பட்டனுக்குள்ளே வரக்கூடிய டெக்ஸ்ட் மாதிரி. சரியா, இதில் வந்து ஜஸ்ட்டு கிளிக் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் வரணும், அவ்வளோதான். இப்போ நான் சேவ் பண்ணேன்னா எனக்கு ஒரு பட்டன் க்ரியேட் ஆகும். அந்த பட்டனில் வந்து கிளிக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட் க்ரியேட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ இதை நம்ம டெக்கரேட் பண்ண போகிறோம். ஸோ டெக்கரேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டைல் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம பண்ண முடியும். இந்த பட்டனை ஸ்டைலில் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டைலில் நம்ம எதை மாற்ற போகிறோம், எலிவேட்டட் பட்டனை மாற்ற போகிறோம். ஸோ எலிவேட்டட் பட்டன் டாட் அதோடைய ஸ்டைல் ஃபார்ம் அதை நம்ம மாற்ற போகிறோம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறோம். இந்த ஸ்டைல் ஃபார்மோட ப்ராக்கெட்குள்ளே ஒரு ஸ்டைலாக நம்ம கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் கலரை சேஞ்ச் பண்ண போகிறோம். பேக்ரவுண்ட் கலர் டாட் இதில் பேக்ரவுண்ட் கலரில் கலர்ஸ் டாட் ரெட் கலர் நான் கொடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. இப்போ இந்த ரெட் கலர் கொடுத்துட்டு நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னா நம்ம பட்டன் வந்து இங்கே ஒரு கமா போட்டுக்கிறேன். ஸோ நமக்கு லோட் ஆகும். இப்போ இந்த பட்டன் வந்து எனக்கு ரெட் கலரில் க்ரியேட் ஆயிருச்சு. ஓகேவா, அதுக்கு அடுத்தது அந்த பட்டனுக்கு உள்ளே இருக்கிற டெக்ஸ்ட்டோட கலர் நம்ம மாற்றணும். இதை வந்து ஃபோர்க்ரவுண்டு கலர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஃபோர்க்ரவுண்டு கலரை வந்து நான் இப்போதைக்கு ஒயிட் கலரில் கொடுத்துக்கிறேன். சரியா, கலர் ஸ்டார்ட்டு ஒயிட்டுன்னு சொல்லி கொடுத்தோம்னா ஜஸ்ட் ஒயிட் மட்டும் கொடுத்துட்டு நம்ம சேவ் பண்ணுறோம். இப்போ உள்ளே இருக்கிற டெக்ஸ்ட் வந்து எனக்கு ஒயிட் கலரில் ப்ரிவியூ ஆகும். அடுத்தது இந்த பட்டனுக்கு வந்து எலிவேட்டட் பட்டன் ஏன் சொல்கிறோன்னா இந்த பட்டனோட பேக் சைடில் ஒரு ஷேடோ எஃபெக்ட் மாதிரி நம்ம கொடுப்போம். இப்போ இந்த ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டனில் ஒரு பாட்டமில் ஒரு ஷேடோ க்ரியேட் ஆயிருக்கா, இதனால் இந்த பட்டன் கொஞ்சம் பாப் ஆகி தெரிகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் நமக்கு தெரியுதுல்ல, அதை இப்போ நம்ம மேனுவலாக கொடுக்க போகிறோம். இப்போ ஃப்ளோட்டிங் பட்டனை நம்ம க்ரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஷேடோ க்ரியேட் ஆகிடுச்சு. இதில் நம்ம மேனுவலாக இப்போ க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு ஷேடோ கலருன்றது நம்ம கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு அந்த ஷேடோ என்ன கலரில் இருக்கணும் அப்படின்றது. ஷேடோ கலர் பார்த்தோம்னா பிளாக்குன்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ கலர்ஸ் டாட் பிளாக். இப்போ நமக்கு ஷேடோ வந்து பிளாக் கலரில் க்ரியேட் ஆகும். இந்த இடத்துல ஆக்சுவலாக ஷேடோ க்ரியேட் ஆயிடுச்சு, ஆனால் நமக்கு அது விசிபிளாக இல்லை. ஏன்னா இந்த பட்டனுடைய அதே சைஸுக்கு தான் இது பேக் சைடில் இருக்குது. இதை நம்ம எலிவேட் பண்ணால் தான் நமக்கு தெரியும். அதுக்கு எலிவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துக்கலாம். நான் வந்து 5 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். 5ன்னு கொடுத்தா எனக்கு அந்த இடத்துல ஒரு சின்ன எஃபெக்ட் தெரியுதா, இந்த இடத்துல பாப் ஆன மாதிரி ஒரு எஃபெக்ட் தெரியுதுல்ல. இதை நம்ம எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய எஃபெக்டும் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நான் 10ன்னு சொல்லி கொடுக்குறேன், எனக்கு இன்னும் அதிகமாக தெரியுது. ஸோ 5 லிமிட்டாக இருந்துச்சு. ஸோ நான் மறுபடியும் நான் 5K மாற்றிக்கிறேன். ஸோ 5 வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக நமக்கு இந்த இடத்துல ஒரு எலிவேஷன் தெரியுது. அடுத்தது இது ரொம்ப சர்க்கிளாக இருக்க மாதிரி இருக்குது, ஒரு கேப்சூல் ஷேப்பில் இருக்குது இந்த பட்டன். எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்கொயராக தெரியணும், ஒரு ரவுண்டட் ரெக்டாங்கிள் மாதிரி தெரியணும். அப்போ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இதோடைய ஷேப்பை நான் சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுக்கு ஷேப் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டியில் என்ன பண்ணலான்னா ரவுண்டட் ரெக்டாங்கிள் பார்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை இந்த மாதிரி ஒரு டேர்மாக மென்ஷன் பண்ணணும். இப்போ இதில் பார்டர் ரேடியஸ்ன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதை நம்ம கால் பண்ணிவிட்டு இந்த பார்டர் ரேடியஸோடைய சர்க்கிள் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல சொல்ல போகிறோம். அதுக்கு பார்டர் ரேடியஸ். ஓகேவா, பார்டர் ரேடியஸ் டாட் சர்க்குலர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இதில் அந்த வேல்யூ எவ்வளோ இருக்கணுன்றதை மீன் பண்ணுறோம். நான் இந்த இடத்துல 10ன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன்.
10ன்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணோம்னா அந்த பார்டர் வந்து நமக்கு எவ்வளவு சர்க்கிளாக வேணும் இல்லை எவ்வளவு ரவுண்டட் ரெக்டாங்கிளாக வேணும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல நமக்கு ப்ரிவியூ ஆகும். இப்போ இந்த உள்ளே கொடுத்துருக்க டெக்ஸ்ட் வந்து எனக்கு அந்தளவுக்கு கிளியராக ப்ரிவியூவாக தெரியல. அது என்னோட எமுலேட்டரில் கொஞ்சம் ஹேங் ஆகிருக்குன்றதுனால அந்தளவுக்கு டெக்ஸ்ட்டு கிளியராக தெரியல. பட் உங்களோட ஸ்க்ரீனில் கொஞ்சம் நல்லா தெரியலாம். இப்போ இங்கே நம்ம என்ன பண்ணலாம், இந்த டெக்ஸ்ட்டுக்கும் வந்து நம்ம இப்போ இந்த பட்டனை பெருசாக்கணும், இந்த டெக்ஸ்ட்டில் இருக்கிற சைஸ் வந்து நான் கொஞ்சம் பெருசாக்குறேன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த டெக்ஸ்ட்டு கொடுத்த இடம் இருக்குல்ல, இந்த சைல்டு, இதில் வந்துட்டு இதோடைய ஃபாண்ட் சைஸை நம்ம ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ இதோட ஃபாண்ட் சைஸை நம்ம டெக்ஸ்ட்டோட ஃபாண்ட் சைஸை எதில் ஆல்ட்ரு பண்ணுவோம், ஸ்டைலுன்ற அதே ப்ராப்பர்ட்டியில் நம்ம என்ன பண்ணலான்னா, இதை வந்து டெக்ஸ்ட்டுக்கு உள்ளே கொடுக்கணும். இந்த இடத்துல இந்த கிளிக்குன்னு கொடுத்துருக்குற இந்த ஸ்ட்ரிங்கு பக்கத்தில் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்டைல் ரைட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? இப்போ இதில் என்ன பண்ணுறோம், ஸ்டைலுன்றதை கொடுத்துட்டு நம்ம பண்ண போகிறது டெக்ஸ்ட் ஸ்டைலிங். ஸோ டெக்ஸ்ட் ஸ்டைலில் என்ன பண்ணலான்னா இதோட ஃபாண்ட் சைஸை நான் மாற்றிக்கிறேன். ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 20ன்னு சொல்லி வச்சுட்டு சேவ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இந்த இடத்துல 20 சைஸுக்கு ஏற்ற மாதிரி கிளிக் அப்படின்ற டெக்ஸ்ட்டு வந்திருக்கு. அதுக்கேற்ற மாதிரி ரவுண்டட் அதை சுற்றி இருக்கிற அந்த பட்டனுடைய சைஸும் ஈக்குவலாக பெருசாகிடுச்சு. கீழே ஒரு எலிவேஷன் கொடுத்துருக்கோம், இந்த பட்டனுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துருக்கோம். அடுத்தது இந்த ரவுண்டட் ரெக்டாங்கிளை நம்ம இந்த இடத்துல பார்டர் ரேடியஸ் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த இடத்துல ஃப்ளோட்டிங் பட்டன் எப்படி க்ரியேட் ஆச்சோ அந்த எஃபெக்ட் எல்லாமே நம்ம மேனுவலாக கொடுத்து ஒரு பட்டன் ஷேப்பை இப்போ நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி ஒரு எலிவேட்டர் பட்டனை க்ரியேட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் அண்ட் அதோடைய ஸ்ட்ரக்சர் ஆஃப் கோட் இதுதான்.